අධිකරණ ලිපිකරු ගෝජන සේවා නිලධාරී සහකාරී ගෝධිකාරී විභාග පන්ති මේ සතියේ ආරම්භ වේ. දේශක දමින්ද දිසානායක. பிரதேச சபையின் உறுப்பினர்கள் என்னுடைய சமூகம் சில நேரங்களில் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்னன்றது இந்த நிமிஷம் இந்த தருணம் நிரூபிச்சு காட்டுனது. அது என்ன நான் சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும். அதையும் முடிந்த அளவுக்கு நமது சமூகம் தலை தூக்க வேண்டும் என்று சொன்னால் நமது சமூகத்தின் தலைவர்களை உருவாக்குங்கள். நமது சமூகம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நமது சமூகத்தின் தலைவர்கள் உருவாக வேண்டும். உருவாகினவர்களை ஊக்குவிப்பதும் அவர்களோடு இணைந்து செயல்பட வேண்டிய பொறுப்பும் விரும்பியோ விரும்பாவிட்டாலும் எங்களுடைய கடமை. அந்த கால சூழ்நிலையிலே அவர்களோடு இணைந்து செல்வதின் நிமித்தம் தான் எங்களுக்கான நலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதை மறந்துவிட வேண்டாம். உங்களுக்கு தெரியும், இந்த பாடசாலையினுடைய திறப்பு விழாவின் சந்தர்ப்பத்தில் வந்த பொழுதும் நான் சொன்னேன், இந்த பாடசாலைக்கான ஸ்மார்ட் போர்டு திட்டங்கள் கட்டாயமாக கிடைக்கப்பெறும் என்று சொன்னேன். அதே போல அதை பெற்றிருக்கிறேன். அதே மாதிரி இந்த வருடம் அல்லது இந்த வருடம் முடியும் போது எல்லாவித பாடசாலைகளுக்குமான அபிவிருத்தி வேலை திட்டங்கள், விசேஷமாக அவர்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக நீர், அதே போல மனசல கூடங்கள், அந்த மாதிரியான வேலை திட்டங்கள் கட்டாயமாக எல்லா பாடசாலைகளுக்கும். இவ்வளவு நாள் அரசியல்வாதிகளை தாங்கி நாங்கள் ஒரு சில காலங்கள் பார்த்திருக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இருந்தாலும் இப்போது இருக்கிற எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியானது ஒவ்வொரு அமைச்சும் ஒவ்வொரு விதத்திலும் போட்டி போட்டு அவர்களுடைய பங்கினை மிக சிறந்த முறையிலே நடத்தி கொண்டு வருகிறார்கள். எனவே கல்வி அமைச்சும், அதே போல எங்களுடைய மாகாணத்தின் செயலாளர், அதே போல எங்களுடைய அன்பார்ந்த ஆளுநர், இந்த உங்களுடைய நமது பாடசாலை, நமது பிள்ளைகளுடைய அபிவிருத்தி வேலை திட்டத்தை குறித்தும், அதே போல ஆசிரியர்களுடைய இடமாற்றம் சம்பந்தமாக அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மிக துல்லியமாக ஆராய்ந்து அதற்கான பதில்களை கொடுத்து பாடசாலைகளில் இருக்கிற குறைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கால சூழ்நிலையிலும் விசேஷமாக நன்கு அறிந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வேலை திட்டத்துக்கு முன்பதாக நான் பாடசாலை பற்றி சொல்ல வேண்டும் என்பதற்காகவே தான் இதை நான் கதைக்கிறேன். விசேடமாக பாராளுமன்றத்தில் இருக்கிற மலையக பாராளுமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் எல்லாரும் கல்வி அமைச்சரோடு, எங்களுடைய பிரதமரோடு பேசி நிலங்கள் இன்றும்
பாடசாலைகளுக்கு உறுத்துள்ள ஒரு காணிகள் வழங்கப்படாத சூழ்நிலைகள் இருக்கிறது. அதே போல தகுதியற்ற பாடசாலைகள், தகுதியற்ற இடங்களிலே பாடசாலைகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல அனர்த்தத்துக்கு உட்படக்கூடிய பாடசாலைகள் இருக்கின்றன. அவற்றை நன்கு அறிந்து அவற்றுக்கான தகவல்களை சமர்ப்பித்து அவற்றை உரிய இடத்தில் கட்டுவதற்கும், அதே போல ஒவ்வொரு பாடசாலைகளிலும் இப்பொழுது இருக்கிற என்னென்ன பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள், பிள்ளைகளுடைய ஆளுமை எவ்வாறாக அதிகரிக்க வேண்டும், அவர்களை எவ்வாறு உயர்வான மட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற வேலை திட்டத்தோடு, அதே போல அவர்களுடைய மைதானம், பிள்ளைகளுக்கு கல்வி மட்டும் போதாது, அவர்களுடைய விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்க வேண்டும். விசேஷமாக மலையக சமூகத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் தேசிய மட்டத்தை அல்ல உலகளாவிய மட்டத்தை எட்டக்கூடிய அளவிலான சிறந்த திறமையாளர்கள் எல்லா விதத்திலும், எல்லா பகுதிகளிலும், விளையாட்டுத்துறையிலும், கல்வித்துறையிலும், எல்லா துறைகளிலும் தங்களுடைய சாதனைகளை படைக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய சாதனைகள், அவர்களுடைய திறமைகளை, ஆளுமைகளை அறிந்து அவர்களை மேலே கொண்டு போக வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கும், அதே போல பாராளுமன்ற உறுப்பினர்களாக பிள்ளைகளுடைய இந்த சமூகத்தின் பிரதிநிதிகளாக எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. எனவே எந்த தேசிய மக்கள் சக்தியானது முழு மூச்சாக இதுதான் இன மத பேதம் இல்லாமல் எந்த விதமான பெரும்பான்மை சமூகத்துக்கு ஒரு மாதிரியும் சிறுபான்மை சமூகத்துக்கு ஒரு மாதிரியும் பார்த்த காலங்கள் மாறி முழு சமூகத்துக்கு, முழு இலங்கை, நாம் இலங்கையர்கள் என்று எண்ணது ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கிறது. அதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த நாளினுடைய இந்த வேலை திட்டத்தை சொல்லுவோம் என்று சொன்னால் 1000 கிராமங்கள், 1000 கிராமங்களுக்கான 1000 வேலை திட்டம் என்ற பெயரில் தான் இந்த வேலைகள் செயல்படுத்தப்படுகின்றது. புத்தளை பிரதேச செயலகத்துக்கு கீழாக 2 வேலைகள் அனுமதிக்கப்பட்டது. ஒன்று எங்களுடைய எல்லகம பகுதியிலும், இன்னொன்று நம்மளுடைய கிளநல்லூர் பகுதியிலும். இந்த வேலை திட்டமானது மிக இவற்றை தெரிவு செய்யும் போது நாங்கள் பார்த்த ஒரு விடயம் மக்களுடைய ඇහැරෙන්න නැගිටින්න YouTube අවකාශයේ ටොප් නිවුස් සමග